அன்பான விவசாய அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழையில் முக்கியமான 3 நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வாழையில் ஏற்கனவே வாழை நம்ம முக்கியமான பணப்பயிர். நம்ம இதில் ஊட்டச்சத்து எப்படி பற்றாக்குறை எப்படி நிவர்த்தி செய்யணுன்ற பழைய வீடியோவில் போட்டோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எப்படி போடணும், எந்தெந்த சமயத்தில் எவ்வளவு கொடுக்கணும், அதை பேரூட்ட சத்துக்கள் எவ்வளோ, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வளோன்ற பற்றிலாம் பழைய வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான 3 நோய்களை பார்க்க போகிறோம். ஏன்னா வாழையில் நிறைய நோய் இருக்குது, ஆனால் மிக முக்கிய நோய் இந்த 3 நோய். ஏன்னா இந்த 3 நோய் வந்துச்சுன்னா வாழையில் பொருளாதார இழப்புன்றது 90லேருந்து 100% பொருளாதார இழப்பு ஏற்படுறதுக்கு வழிவகுக்கிறது. ஏன்னா வாழைத்தாரே வராது, முக்கியமாக உடஞ்சி போயிடும் வாழைத்தார், விலை போகாது. அதனால் இந்த 3 நோய்கள் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம், கெமிக்கலை வச்சு எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் முந்தைய வாழையை பற்றி வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைகளில் உர நிர்வாகம், பூச்சி நிர்வாகம், அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாழையில் ஃபஸ்ட்டு முக்கியமான நோய்னா பனாமா வாடல் நோய் அப்படிம்பாங்க. இது பனாமா வில்ட் அப்படிம்பாங்க, பனாமா வில்ட் டிசீஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா இது பனாமா நாட்டில் இருந்து அந்த ஃபங்கல் ஸ்போர் வந்தனால இதுக்கு பேர் பனாமா வில்ட் அப்படிம்பாங்க. இது ஃபிசேரியம் ஆக்சிஸ்போரியம் ஃபார்மர் ஸ்பீசிஸ் குபன்ஸ். அதாவது ஃபிசேரியம் என்ற பூஞ்சானத்தினால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த பனாமா வாடல் நோய். இந்த ஃபிசேரியா நோய் என்னென்னா காற்று மூலியமாகவும் பரவும், நீர் மூலியமாகவும் பரவும், மண்ணிலும் இருக்கக்கூடிய ஸ்போர் இந்த பனாமா வாடல் நோய். இது பார்த்தீங்கன்னா இது வந்துச்சுன்னா அறிகுறி இலைகள் அறிகுறி என்னன்னு பார்ப்போம். பல இலைகள் இருக்கு இல்லையா, இலைகள் மஞ்சளாகி அந்த விளிம்பில் இருந்து கருக ஆரம்பிக்கும். இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், மஞ்சளாக இருக்கும், விளிம்பில் இருந்து அப்படியே உள்ளே கூடி கருப்பாக கருக ஆரம்பிக்கும். விளிம்பில் இருந்து நான் படம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா பனாமா வில்ட் டிசீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ வாழையில் இது இந்த சமயத்தில் நீங்கள் போடாமல் மருந்து பாதுகாப்பு எதுவும் செய்யாமல் வச்சுன்னா இலை இப்போ ஒடிஞ்சு போகிற கீழே தொங்குங்க, மட்டை தொங்கி காணப்படும் இலைகளில். தண்டில் பார்த்தீங்கன்னா மெதுவாக 6வது மாதத்துலேருந்து நீங்கள் இது 3, 4, 5 பனாமா வில்ட் உங்களுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடி இருந்து 3வது மாதத்துலேருந்து நீங்கள் பாதுகாப்பு ஏற்படுத்தணும். அப்படி இல்லைன்னா 6வது மாதத்தில் நல்லா வெடிப்பு விழுக ஆரம்பிச்சிடும். தண்டில் வெடிப்பு விழுந்து உள்ள குலைகள்லாம் வெளியில் தராது, குலை தள்ளாது. வெடிப்பு விழுந்து குலை தள்ளாட்டினா என்னாச்சுன்னா மொத்தமே உங்களுக்கு ஃபுல் பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிறோம். அதிலிருந்து ஒரு சீப்பு கூட நம்ம தார் எடுக்க முடியாது. இது எப்படி தடுக்கணும்னா தரமான வாழை கன்று, அதான் முக்கியங்க. தரமானதை வாங்கிட்டு வரணும். இன்னும் ஒரு வருடம் உங்களுக்கு பனாமா வில்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வாழை வைக்கக்கூடாதுங்க, அது முக்கியம். ஏன்னா மண்ணில் அதோட ஸ்போர் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்பெல்லாம் வாழை வைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த ஸ்போர் பாதித்து இந்த பனாமா வாடல் நோய் ஏற்படுத்தும். 3வது, இந்த தடவை வாழை வச்சிங்கன்னா அடுத்த தடவை சீரியல்ஸ் போகணும். அதாவது நெல், சோளம், மக்காச்சோளம் போன்ற தானிய வகை பயிருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர் வராதுங்க. அப்படி பயன்படுத்தலாம். இல்லைனா இது எப்படி கட்டுப்படுத்துறது, கெமிக்கல் மூலியமாக இல்லாமல் நம்ம பயாலஜிக்கல் மூலியமானா ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்னா ஒரு எதிர்பூஞ்சானம் இருக்குங்க. எதிர்பூஞ்சானம் இது 50 கிராம் ஒரு குழிக்கு கணக்கு பண்ணிக்கணும். ஒரு மரத்துக்கு 50 கிராமு கூட 5 கிலோ நீங்கள் தொழு உரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் நீங்கள் போட்டு தண்ணி பாய்ச்சணுங்க. அப்படி பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பனாமா வாடல் நோயை தடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கிலோ வாங்கிக்கணும். 1 கிலோ 1 ஏக்கருக்கு நீங்கள் தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம். இன்னொன்று இந்த பனாமா வாடல் நோய் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா நீங்கள் அதை தனியாக பிரித்து எடுத்து அழிச்சிடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணி பாயும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேருந்து தண்ணி இன்னொரு செடிக்கு பார்த்துச்சுன்னா தண்ணி மூலமாகவும் பரவி அடுத்தடுத்த வாழைகளுக்கு பரவுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு செடியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த வாழையை வெட்டி கொண்டு போய் வெளியே போட்டு எரிச்சிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது பனாமா வாடல் நோய் இருக்கிறதுலே
ஹைலி டேஞ்சரஸ் டிசீஸ் வந்து இந்த பனாமா வாடல் நோய். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக்கட்டோக்கா இலை புள்ளி நோய்மாங்க. இலை புள்ளி நோய். இது வந்து சிக்கட்டோக்காமாங்க. சிக்கட்டோக்கா இலைப்புள்ளி நோய். இது வந்து இதே சிக்கட்டோக்கா இலைப்புள்ளி நோய் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வருங்க, உங்களுக்கு கடலையில் வரும். ஓகேங்களா. இது வந்து மைக்கோஸ்பெரல்லா மியூசிகோலா அப்படின்ற ஒரு ஃபங்கைனால் ஏற்படுது. மைக்கோஸ்பெரல்லா மியூசிகோலா அப்படின்ற ஒரு பூஞ்சானத்தினால ஏற்படக்கூடிய இலை புள்ளி நோய் தான். இது வந்து நம்ம பார்த்தாவே தெரியும். இலை புள்ளி நோய் வந்து நடுவில் வந்து இப்படி புள்ளி புள்ளியாக இருக்கும், வட்ட வட்டமாக இருக்குங்க. கண் வடிவ இலை புள்ளிமாங்க. கண்ணாக இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும், உள்ள கருப்பாக இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சிக்கட்டோக்கா இலை புள்ளி நோய். இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும், திருப்பி கருப்பாக மாறி பாதிக்கப்பட்ட இலைகள் வந்து கருப்பாக மாறி வந்து உங்களுக்கு இதாகிருங்க. இதுக்கு வந்து மிக முக்கியமாக கெமிக்கல் வந்து புரோபிகோனசோல் அப்படின்ட்டு இருக்குங்க. புரோபிகோனசோல் 1லேருந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு உபயோகப்படுத்தலாம். இது வந்து ஸ்டில்ட் அப்படின்ற பேரில் வந்து கடைகளில் கிடைக்கும். புரோபிகோனசோல் வந்து நிறையா கம்பெனியில் வந்து புரோபிகோனசோல் இருக்குங்க. இது வந்து மிக முக்கியம். அப்படி இல்லைன்னா வந்து இதை வந்து 20 நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் இந்த புரோபிகோனசோல் தெளிக்கணும். 15 மழை காலத்தில் வந்து இந்த இலைப்புள்ளி நோய் வந்து மிக முக்கியமான தாக்குதல் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து நீங்கள் 15லேருந்து 20 நாளைக்கு ஒரு தடவை இது போகணும். அப்படி இல்லை இதுனா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அதாவது 50 மில்லி 10 லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி நீங்கள் தெளிக்கலாம். ஏக்கருக்கு வந்து 1/2 லிட்டர் சூடோமோனாஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சூடோமோனாஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணுங்க. புரோபிகோனசோல் சூடோமோனாஸ் ரெண்டுமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப முக்கியம் இது. இது வந்து இலை புள்ளி நோய்ங்க. ஃபஸ்ட்டு வந்து பனாமா வாடல் நோய் பார்த்தோம். பனாமா வாடல் நோய்க்கு நம்ம என்ன சொன்னோம், ட்ரைகோடர்மா விரிடியை கீழே கொடுக்கணும்னு சொன்னோம். சிக்கட்டோக்கா இலை புள்ளி நோய்க்கு வந்து சூடோமோனாஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புரோபிகோனசோலை வந்து 1லேருந்து 2 மில்லி பண்ணலாம். மூணாவது வந்து பஞ்சி டாப் அப்படிம்பாங்க. பஞ்சுனா கொத்தாக இருக்குது, அதாவது இலை கொத்து நோய். இது முக்கியமானதுங்க, இலை குத்து நோய். இது வந்து நோய்னு சொல்லுவாங்க, ஆனால் இது பூஞ்சினால் ஏற்படக்கூடியது. நீங்கள் வாழையில் வந்து இலை வந்து அடுக்கடுக்காக காணப்படும், அதாவது அடுக்கு இலையாக இருக்கும். அடுக்கு இலையாக இருக்கும். இலை விரியாது, செடி வந்து சின்னதாகவே இருக்கும். வாழை வந்து மிகவும் சிறுத்து காணப்படும், பெருசு ஆகாதுங்க. அதனால் என்ன ஆகுனா வந்து சின்னதாகவே தான் இருக்கும், ஹைட்டு கொடுக்காமல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாவே வந்து உங்களுக்கு பஞ்சி டாப்னு சொல்லுவாங்க. இது வந்து நோயின்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து நோயினால் வரக்கூடிய கிடையாது. இது பனானா பஞ்சி டாப் வைரஸ்னால் ஏற்படக்கூடியது. இந்த வைரஸ் வந்து எது எடுத்துகிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அசுவினி ஏஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, ஏஃபிட்ஸு பென்டலோனியா நைக்ரோ நெர்வோசா அப்படின்ற ஒரு அசுவினி இருக்குங்க. இலைக்கு பின்னாடி இருந்து சாரை உறிஞ்சு சாப்பிடும். அதாவது ஒரு சாரை உறிஞ்சும் போது இந்த வாயிலிருந்து வைரஸை வந்து இலையில விட்டுரும். அப்போ வந்து இந்த செடிக்கு பரவிடும். இதை பறந்து போய் இன்னொரு செடிக்கு உட்காந்துச்சுன்னா அங்கே போய் வைரஸ் விடும். இதனால் பூச்சினால் பரவுது. பூச்சி சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வாயில் வந்து அதோட வைரஸை எடுத்துகிட்டு வந்து பரவுறதுனால பரவுது. அப்போ ஒரு செடிக்கிலிருந்து இன்னொரு செடிக்கு வந்து பூச்சியின் மூலமாக அசுவினின் மூலமாக அதிகமாக பரவக்கூடியது பஞ்சி டாப். அதனால் வந்து நிலத்தில் நீங்கள் ஒரு இடத்துல பஞ்சி டாப் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வேரோடு எடுத்து கொண்டு போய் வெளியில் போய் எரிச்சிடுறது மிக முக்கியமானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி பாதுகாப்பை தடுக்கிறதுக்கு இமிடாக்ளோப்ரிடுன்னு வந்து ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சிக்கான மருந்து இருக்குது. அது 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம். அல்லது தயாமீத்தாக்சைம் அப்படின்ற மருந்து இருக்குது. இதுவுமே 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து வெவ்வேறு பேரில் இருக்குது. இமிடாக்ளோபிரிட் வந்து டாட்டா மிடா அப்படின்ற பேரில் இருக்கும், கான்ஃபிடார்ன்ற பேரில் இருக்கும். தயோமீத்தாக்சிம் வந்து அக்டாரா அப்படின்ற பேரில் இருக்கும். நிறையா கம்பெனியில் இருக்குங்க. நீங்கள் கெமிக்கல் நம்ம சொல்லியே வாங்கிக்கலாம். இதை வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதோட முக்கியமாக வந்து பாதிக்கப்பட்ட வாழையை வந்து எடுத்து வெளியில் கொண்டு போய் அரிச்சிறது மிக முக்கியமானது. இப்போது இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான நோய்களை பற்றி சொன்னோம். பனாமா வாடல் நோய்னா என்ன, அது எப்படி கட்டுப்படுத்துறது, சிக்கட்டோக்கா இலைப்புள்ளி நோய்னா என்ன, எப்படி இருக்கும், எப்படி கட்டுப்படுத்துறது. மூணாவது வந்து பஞ்சி டாப் அப்படின்னா என்ன, இலை கொத்து நோய் என்ன அப்படின்ற பார்த்தோம். இந்த 3 நோய்களை வந்து நம்ம திறம்பட கட்டுப்படுத்தினா வாழை விவசாயத்தில் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.